பாட்டு பாடிக்காது நானும் எம்மா கூத்துரு உட்காந்துக்கிறேன். என்ன பாட்டு அது? கார் உள்ளால அந்த பஸ் உள்ளால கடலி உள்ளால எல்லாரும் உள்ளால ஜேசிபி உள்ளால நான் லீவ் கட்டினா எனக்கு லீவ் வேணா நான் டியூட்டில ஜாயின் சரி எனக்கு சாப்பாடு அடிச்சு போயா நான் கேட்டனா நான் லீவ் கேட்டனா எனக்கு வேணா நான் டியூட்டில ஜாயின் ஆகிறேன். நான் எங்க பட்டு தூங்க நான் எப்படி படுக்கணும்? டப்பான் டப்பாங்க அம்மா இதுதான்
நிலவு புரிந்தாலும் மலரை விட்டு மனம் இருந்தாலும் நகத்தை விட்டு சத பிரிந்தாலும் நம்முடைய உடலை விட்டு உள்ளே பிரிந்தாலும் சரி நாம் இருவரும் படித்தான் இருக்க வேண்டும். இப்படியா? ஆமாமா. இவங்க எங்கும் இல்லாத ஒண்ணு விரைவாக கேட்ட காரணம் என்ன? இப்போ சொல்ல மாட்டேன். சொல்லுவேன். ஆனந்தி வர வேண்டும். அப்போதுதான் இந்த உண்மையை நான் சொல்வேன். முதல்ல காவல்காரன் கூப்பிட்டு அவங்க சொல்ல மாட்டேன். சொல்லல. என்ன கூப்பிட்டு ஏன்னு சொல்ல மாட்டேன். மனோமனுக்கு ஒளிமாறு இருப்பினர் சொல்லுவாங்க. அதனால ஒரு சொல்லுவேன் நான் நம்பி வந்தேன். இங்க வந்த பிறகு பொண்ணு வந்ததான் சொல்லுவேன். மக வரணும். அப்போதான் உண்மை நான் சொல்லுவேன். அழைத்து வர மகளை. அந்த கேட்ட பையனுக்கு உன்னை எதிர்த்து திருமணம் செஞ்சு வச்சேன். கணவன் மனைவி என்றால் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளே ஒளிவுமாறு என்பது இருக்கக்கூடாது. அப்படி இருந்து விட்டால் அது சந்தேகத்தை உருவாக்க, சந்தேகத்தினால் குடும்பம் சரிந்து விடும் என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட ரகசியம் கணவன் மனைவி இருக்குது. அது என்னாலும் நான் பண்ணிக்கிறேன். அப்ப பாரு மறுமணம் போறது, விளையாடுறது, சாப்பிடுறது, தூங்குறது. சாப்பிடுறது, தூங்குறது, மறுமணம் போறது. ஒரு எதுனா நான் சீக்கிரமா கொடி போட்டுருவேன். சரி, சொல்றேன் சொல்லியிருக்கிறேன். அப்பேற்பட்ட ரகசியம் என்னவா இருக்கும்?